ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவும். ஃபர்ஸ்ட் நான் போன காணொலியில் ஏற்பட்ட கன்ஃபியூஷனை சரி பண்ணிக்க விரும்புகிறேன். போன காணொலியில் இந்த சீனாவின் KJ-500 ஏவேக் சிஸ்டமுக்கு ஈடா இந்தியா கிட்ட ஃபால்கான் ஏவேக் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த ஃபால்கான் ஏவேக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏவேக்ஸ் விமானத்துடைய பெயர் ஃபால்கான் அப்படிங்கிறது இல்லை. அந்த விமானத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரவுண்டா ஒரு டிஸ்க் இருக்கும் பாருங்க, அந்த டிஸ்க் தான் இந்த ரேடார் சிஸ்டம். அந்த ரேடார் சிஸ்டமின் பெயர் தான் ஃபால்கான். இந்த ஃபால்கானை யார் நமக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் கொடுத்தாங்க. அந்த விமானம் எந்த விமானம் அப்படின்னு பார்த்தோம்னா அது IL-76 ரஷ்யாவின் கார்கோ விமானம். ஸோ ரஷ்யாவின் கார்கோ விமானத்துல இஸ்ரேலின் ரேடாரை நம்ம பொருத்தி இருக்கிறோம். அதுதான் நான் வந்து ஃபால்கான் ஏவேக் சிஸ்டம் IL-76 ஃபால்கான் ஏவேக்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு நேற்று மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு போல இருக்கு. பிகாஸ் ஒரு வியூவர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ஃபால்கான் அப்படிங்கிறது ரஷ்யா இல்லை இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கினது அப்படின்னு. எஸ், அது இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கினது தான். பட் ஆனால் நான் சொல்லும் அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கும் போல இருக்கு. ஸோ அவர் சொன்னதுனால நான் ஓகே உங்களுக்கு மாறி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இப்போ நான் தெளிவு பண்ண விரும்பிக்கிறேன். ஸோ அந்த கிளாரிட்டியோட இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி இஸ்ரேல் மற்றும் ஈரான் அப்டேட்டை பார்க்க போறோம். அது கடைசி இந்திய டிஃபென்ஸோட இந்த காணொலியை நம்ம முடிக்க போறோம். ரஷ்ய அதிபர் புட்டினின் சமீபத்திய பேச்சானது ஐரோப்பாவில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து மேற்கத்திய நாடுகள் உக்ரைனின் தீவிரவாத தாக்குதலுக்கும் ஆதரவும் ஆயுதங்களும் அளித்துட்டு வராங்க. இந்த நடவடிக்கை தொடருமானால் உக்ரைனை தாண்டி இந்த பிரச்சனை 3ஆம் உலக போரா வெடிக்கும் அப்படின்னு அதிபர் புட்டின் சார்பாக முன்னெச்சரிக்கை ஒன்று தரப்பட்டிருக்கு. மனுஷன் இதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்லையே, இதுக்கப்புறம் தானே ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ரஷ்யா கிட்ட இருக்கும் அணுகுண்டுகள், டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே ஹிரோஷிமாவை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திய குண்டுகளை விடவும் 4 மடங்கு அதிக வீரியத்தன்மை கொண்டது. நாங்க அணு ஆயுதம் ஏவுனா அமெரிக்கர்களால கண்டுபிடிக்க முடியும், அவங்க கிட்ட இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்கு. ஆனா ஐரோப்பா நாடுகளே உங்ககிட்ட இருக்கான்னு யோசிச்சுக்கோங்க, உங்ககிட்ட அது இல்ல. சப்போஸ் நாங்க அணுகுண்டை ஏவுனா முதல்ல சிக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. ஸோ எதா இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு உக்ரைனுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு புட்டின் அவர்கள். புட்டினின் இந்த பேச்சானது கண்டிப்பா மொத்த ஐரோப்பால இருக்கும் எல்லா நாடுகளையும் கதிகலங்க வச்சிருக்கோம், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்ப ஐரோப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புட்டின் எந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாரோ அதே இயர்லி வார்னிங் சிஸ்டமை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும், அதை வாங்கினாலும் சரி இல்லை உருவாக்குனாலும் சரி அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு காய் நகரத்துல பண்ணுவாங்க. அவங்க உருவாக்குறாங்கன்னா இப்ப இருந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு 3 வருஷமாச்சும் மினிமம் தேவைப்படும். ஸோ டக்குன்னு இந்த ப்ராசஸை முடிக்கணும்னா அவங்க எந்தாச்சும் ஒரு நாட்டுகிட்ட இருந்து வாங்குவாங்க. ஏதோ ஒரு நாட்டுக்கிட்ட அவங்க இருந்து வாங்கினாலும் ஒரு நாட்டுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கும், ஒரு நாட்டுக்கு கிடைச்சாலும் அது மொத்த ஐரோப்பாவுக்கும் கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அவங்கதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள மண்ணா இருக்காங்களே. சோ ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு நாடு முயற்சி பண்ணோம், அது எந்த நாட்டுக்கு கிளிக் ஆக போகுது அப்படிங்கறதே தெரியல. பட் எப்படியாவது நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு இப்ப தீயா வேலை செய்வாங்க ஐரோப்பா. இது போன்ற பல செய்திகள் இந்த காணொலியில இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவும். ஆயுதம் அறிவும் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. உள்ள போய் என்ன விவரம் அப்படின்னு ஜோனுக்குள்ள போய் பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரானை தாக்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்பின் இந்த ஈரானின் அணு ஆயுத கட்டுப்பாட்டுக்கான பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் அபிஷியலா வெளியில வந்துட்டாங்க. அதற்கான ரிஜெக்ஷனும் அபிஷியலா கொடுத்துட்டாங்க. இதை தொடர்ந்து இஸ்ரேல் அவங்களுடைய செக்யூரிட்டி கேபினட் மீட்டிங்கை இன்னைக்கு இரவு கூட்ட போறாங்க. அதாவது நான் இந்த வீடியோ எடுக்கிறது 9ஆம் தேதி இரவு இஸ்ரேலின் செக்யூரிட்டி கேபினட் மீட்டிங் கூட்டப்பட இருக்க ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக. இந்த மீட்டிங்கை தொடர்ந்து நெத்தன்யாகு ட்ரம்ப் கிட்ட போன் கால்ல பேச போறாரு. என்ன மிலிட்டரி ஆபரேஷன் பண்ணலாமா, நீங்க என்ன சொல்றீங்க, உங்க சைடு என்ன சப்போர்ட் அப்படின்னு இப்ப பேசிட்டு மிலிட்டரி ஆபரேஷனுக்கு இப்ப தயாராகிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். அங்க அமெரிக்காவின் வேட்டை நாய் கடைசியா தயாரானது அப்படிங்கிற செய்தி இங்க இருக்கு. இது ஈரான் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த வீடியோ பார்க்கும் நேரத்துல ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம், இல்ல வேற மாதிரியான செய்திகளும் வந்திருக்கலாம். பட் இது 9ஆம் தேதி இரவு நடத்திட்டு இருக்கக்கூடிய பரபரப்பான ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவின் செய்தி. அடுத்து நம்ம ரஷ்யாவின் தாக்குதல் அப்படின்னு போனோம்னா அது இன்னைக்கு நின்ன பாடு இல்லை. இந்த வாட்டி 33 மிசைல்கள் உக்ரைன் மீது ஏவப்பட்டிருக்கு. அதுல 5 இன்டர்செப்ட் பண்ணிருக்காங்க. ஓவராலா 15.2% ரஷ்யாவின் மிசைல்களை இன்டர்செப்ட் பண்ண ரேட். 16 இஸ்காந்தர் பெலிஸ்டிக் மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல ஒன்னத்தையும் உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணல. இந்த 18 மிசைல்கள்ல 16 மிசைல்களானது கீவ், செர்னிஹிவ், வின்டிசியா, ஜைட்டோமர் அப்படிங்கிற இடங்களை குறி வச்சு தாக்கியிருக்கு. மீதமுள்ள 2 மிசைல்கள் போல்டாவா பதம் பார்த்திருக்கு. KH-101 குரூஸ் மிசைலை ஏவிருக்கிறாங்க ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக. இதுல உக்ரைன் 4 மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிருக்காங்க. இந்த 7 KH-101 அப்படிங்கிற மிசைலுமே டுப்னோ அப்படிங்கிற ஜிவினா ஓப்லாஸ்ட்ல இருக்கும் இடத்தை தாக்கியிருக்கு.
KH-22 அப்படிங்கிற மிசைல 4 ரஷ்யா ஏவி இருக்கிறாங்க. இதுல ஒன்னத்தையும் உக்ரைனால இன்டர்செப்ட் பண்ண முடியல. இதை எங்க ஏவுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவின் ஓபஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜிமி ஐலண்ட்ல ஏவி இருந்தாங்க. அடுத்து 3 KH-31P, இது ஒரு ARM ஆன்டி ரேடார் மிசைல். ஸோ இதை எங்க ஏவுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோப்ரோஸ்லோ அப்படின்னு ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான், மாகாணத்துல தான் இதை ஏவி இருக்கிறாங்க. 2, அதாவது 3 KH-31Pல 2 இந்த டோப்ரோஸ்லோவிலையும் 1 லைமான்கா அப்படிங்கிற இடத்துலயும் ஏவி இருந்தாங்க ரஷ்யா. கடைசியா ஒரு KH-69 அப்படிங்கிற மிசைல் ஏவப்பட்டது. இதை வெற்றிகரமா உக்ரைன் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது இன்டர்செப்ட் பண்ணாங்க. இந்த நிகழ்வானது போல்டோவால நடந்திருக்கு. தாக்குதலுங்கிறது ரஷ்யா சற்றும் நிறுத்தாம தாக்கிட்டு வராங்க. ஜஸ்ட் உங்க என்ன கருத்து அப்படிங்கிறத ஜஸ்ட் சிந்திச்சு சொல்லுங்க. ரஷ்யா நடத்தக்கூடிய எல்லா மிசைல் தாக்குதலுமே உக்ரைனின் மிலிட்ரி சம்பந்தப்பட்ட இடங்களை மட்டுமே தாக்கிட்டு வருது. கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இந்த தாக்குதல்ல இல்லை. சப்போஸ் ஒரு ஸ்கூலோ பில்டிங்கோ இல்ல ஹாஸ்பிட்டலோ அழிக்கப்பட்டிருந்தால் இதை வேற மாதிரி உக்ரைன் கொண்டு போயிருப்பாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு உலக நாடுகள் திரும்பி இருக்கும். ஆனா அது மாதிரியான சம்பவம் இப்ப தொடர்ந்து நடத்தப்படும் இந்த வான்வெளி தாக்குதல், பெலிஸ்டிக் மற்றும் குரூஸ் மிசைல் தாக்குதல ரஷ்யா அது மாதிரி எந்த ஒரு ஹிட்டையுமே ரெக்கார்ட் பண்ணல. இது மூலியமா ரஷ்யாவின் துல்லிய தாக்குதல் திறமை என்ன அப்படிங்கிறது வெளிப்படுது. அடுத்து வெறும் இது மாதிரி வான்வெளி தாக்குதல் மட்டும்தான் ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லையே. ரஷ்யாவின் பிரைமரி ஆப்ஜெக்டிவே சுமி ஓப்லாஸ்ட், செர்னிஹிவ் இது மாதிரி இடத்துல உக்ரைனின் நிலங்களுக்குள்ள ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே இவங்க ஆரம்பிச்சாங்க இந்த ஃபேஸ், ஒரு புதிய ஃபேஸை. அந்த ஃபேஸை வெற்றிகரமா ரஷ்யா தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு வெற்றி எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா சுமில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க எப்படி பஃபர் ஜோனை சுமிக்குள்ள கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தன்னோட முதல் ஃபேஸ் ஆஃப் அட்டாக்ல அந்த பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்ளுனோவ்கா, வர்ச்சினுகோ, நோவா கிலோலோகா அப்படிங்கிற 3 இடங்களை ரஷ்யா கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்ப இந்த இடங்கள் பஃபர் ஜோனின் பகுதிகள், அதாவது பஃபர் ஜோன் ஏரியாக்குள்ள இந்த இடங்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ரஷ்யாவின் முன்கள படைகள்ல இருந்து சுமி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 15 கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது ஓவராலா சுமிய கவர், இது ஓவராலா ஃப்ரண்ட் லைன் கவர் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு முக்கிய பகுதி, ஒரு ஷார்ப்பான பகுதியா இவங்க முன்னேறிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த ஷார்ப்பான பகுதியின் டிப்புல இருந்து சுமிக்கு 15 கிலோமீட்டர் என்டியரா சுமி என்சர்க்கிள் செய்யப்படல அப்படிங்கிறதும் நான் இங்க தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். இப்ப நம்ம இந்திய பாதுகாப்பு தொடர்புடைய செய்திகள்ல பார்க்கலாம். சுமார் 54,000 கோடி ரூபாய் புதுசா இந்தியாவால கிளியர் செய்யப்பட்டிருக்கு. எதற்குன்னா டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக. இந்த தொகையை வச்சு இந்தியா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல்களையும் T-90 டேங்குக்கான இன்ஜின்களையும், இந்த இன்ஜின்களை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க போறோம், உருவாக்க போறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இன்ஜினா இது இருக்கக்கூடும். நேட்ரா ஏவாக் சிஸ்டம், ஆர்டிலரி செல்ஸ், லாங் ரேஞ்ச் லாய்டரிங் ஆமோ மற்றும் கமிகாசி ட்ரோன்கள், BVR ஏர் டு ஏர் மிசைல், இது அஸ்திரான்னு நினைக்கிறேன், பட் ஐ எம் நாட் ஷுர். அதுக்காக இந்தியா 54,000 கோடி போட்டு ப்ரொக்யூர் பண்ண போறாங்க. இது ஏற்கனவே அலோகேட் செய்யப்பட்ட பட்ஜெட் இல்லாம ஸ்பெஷலா இப்ப செய்யப்படும் அலோகேஷன் அப்படிங்கிறது குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. பிகாஸ் ஆபரேஷன் சிந்தூர்ல கணிசமான ஆயுதங்களை பயன்படுத்திய காரணத்தினாலையும் புதிய தாக்குதல் எப்ப வேணாலும் நமக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை காரணத்தினாலையும் நாம எதிர்கொள்றதுக்காக நம்மளுடைய எல்லை படைகளை பலப்படுத்துவதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இது பார்க்கப்பட வேண்டும். ஸோ அப்படிதான் இந்தியா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், பாகிஸ்தானுக்கு ஜெர்மனி தன்னோட ஐரிஸ்-T அப்படிங்கிற ஷார்ட் டு மீடியம் ரேஞ்ச் சாம வழங்குவதாக ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. இதை பாகிஸ்தான் கேட்டாங்களா என்னன்னு தெரியல, பட் ஜெர்மனி வழங்குவதா ஜெர்மனி சார்பாக இருந்த ஒரு செய்தி வந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைன் இந்த ஐரிஸ்-T கொண்டு ரஷ்யாவின் ஆனிக்ஸ் P-800 ஆனிக்ஸ் அப்படிங்கிற மிசைல போட்டு தள்ளியிருந்த விஷயம் குறிப்பிட்டு நாம பார்க்க வேண்டியது. சிங்கிள் டிஜிட்ல தான் போட்டு தள்ளியிருந்தாங்க, நாம நினைக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் P-800 ஆனிக்ஸ் அப்படிங்கிறது பிரம்மோஸின் அடிப்படை அப்படிங்கிறதும் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. சப்போஸ் பாகிஸ்தானுக்கு ஐரிஸ்-T வழங்கும் பட்சத்துல சவுத் ஏஷியால ஒரு கேம் சேஞ்சிங் மூவா இங்க ஜெர்மனி நடத்தக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஜெர்மனி நம்மளை மீறி தான் பாகிஸ்தானுக்கு இந்த ஐரிஸ்-T தரணும். ஒரு பக்கம் நம்ம கிட்டையும் நம்மளை நம்பியும் நிறைய டிஃபென்ஸ் ஆர்டர் மற்றும் கொலாபரேஷனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜெர்மனி. ஸோ இப்போ நம்மளை பகச்சிக்கிட்டு இது மாதிரி ஐரிஸ்-T அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்தியா முயற்சி பண்றாங்களோ அந்த அளவுக்கு இந்தியாவின் டிப்ளோமேசி பவர்னால இதை தடுத்து நிறுத்த முடியும். ஸோ வி ஹாவ் டு பி வெயிட் அண்ட் வாட்ச். அட் த சேம் டைம் ஜெர்மனியும் சும்மா இல்லைங்க, ஜெர்மனி வேற லெவல்ல கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ பாகிஸ்தானின் இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு.
இப்போ பாகிஸ்தானின் இமேஜ் ஏதோ ஒரு ஆயுதங்களால் உயர்த்தப்பட்டா அந்த ஆயுதத்திற்கான மார்க்கெட் வேல்யூ பயங்கரமா ஏறும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்காக இப்போ ஜெர்மனி பாகிஸ்தானுக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்து அது மூலியமா பாகிஸ்தான் ஒரு வெற்றி அடைஞ்சாங்கன்னா அது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஆகவும் உலக நாடுகள் மத்தியில அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மீதான ஒரு இம்ப்ரெஷன் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிற பார்வையோடு இந்த காய் நகரத்துல ஜெர்மனி நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வி ஹாவ் டு பி வெயிட் அண்ட் வாட்ச். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கையை தாண்டி தான் நடக்க வேண்டும். இந்தியா இதை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான், சீனா இந்த 2 நாடுகளின் கலவையால் உருவாக்கப்பட்டது தான் JF-17 அப்படிங்கிற போர் விமானம். இதை பர் யூனிட்டுக்கு ஒரு போர் விமானத்தை $100 மில்லியன் அப்படின்னு அஜர்பைஜான் வாங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தான் கிட்ட இருந்து. இதற்கு எதிராக அர்மேனியா இருக்கிறாங்களே, அவங்க இந்தியா கிட்ட இருந்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்றாங்கன்னா Su-30 MKI வாங்க முனைப்பை காட்டிக்கிட்டு வராங்க. ஏற்கனவே அர்மேனியானவங்க ரஷ்யா கிட்ட இருந்து Su-30 SM அப்படிங்கிற போர் விமானத்தை பயன்படுத்திட்டு வரும் காரணத்தினால இப்ப இந்திய வேரியன்ட் Su-30 MKI அவங்க வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க. ஸோ Su-30 MKI அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கி இந்தியா ஹால் நிறுவனம் மூலியமா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்றதுல எந்த பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் ஒன்ஸ் நாம் இதை அர்மேனியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோன்னு வைங்களேன், இந்த Su-30 MKIல பயன்படுத்துகிற மாதிரியான ARM மிசைலாக இருக்கும், ருத்ரம் மற்றும் ஏர் மிசைலாக இருக்கும், அஸ்த்ரா போன்ற மிசைல்களை நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கான கேட்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. ஸோ ஒரு போர் விமானம் பல ஆயுத வியாபாரம் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கும் சூட்சமம். இந்தியா சுமார் 10,000 கோடி செலவு பண்ணி ஐஸ்டார் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலியமா இண்டிஜீனியஸ் ஸ்பை பிளேன்களை வாங்க போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது ஒரு உளவு விமானம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு உளவு விமானம். அது இந்தியாலே ஐஸ்டார் அப்படிங்கிற மறைமுகமா நடத்தக்கூடிய ப்ராஜெக்ட்ல வெளிவந்த ஒரு அவுட்புட் தான். இந்த அவுட்கம்மை இப்ப இந்தியா ப்ரொக்யூர் பண்ணி சுவைக்க போறாங்க. அதற்காக இந்தியா செலவு பண்ண இருக்கும் தொகையானது 10,000 கோடி ரூபாய். ஸோ பார்த்துக்கோங்க இந்தியா எந்த அளவுக்கு தன்னோட டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத. ஸோ இது இந்தியாவை வருங்காலத்தில் கண்டிப்பாக இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் நாடுகளில் ஒரு மிகப்பெரிய அன்அவாய்டபுள் கண்ட்ரியாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கான காணொலியில் நம்ம பல செய்திகளை பார்த்துருக்கோம். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது போன்ற பல செய்திகளையும் இந்திய டிஃபென்ஸ் செய்திகளாக இருந்தாலும் சரி, இல்லை உலக அரசியல்களாக இருந்தாலும் சரி தெரிந்து கொள்றதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.